ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்கீரையை ஆயிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்னு சொல்லுவாங்க. அதை ஈஸியாக எப்படி ஒன்றுமே கஷ்டமில்லாமல் ஆயிறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். முருங்கைக்கீரை கட்டு வாங்கினோம். 11 o'clock வாங்கினோம்னா அதை ஒரு பையில் போட்டு அப்படியே மாட்டி வச்சிடணும், அப்படியே கட்டோட. அதுக்கப்புறம் ஒரு 5 மணி நேரம் கழித்து அப்படியே உதறினீங்கன்னா அது அப்படியே பையிலேயே எல்லாமே விழுந்துடும். அந்த இது பார்த்திங்கன்னா நரம்பு எல்லாம் அப்படியே நரம்பு மாதிரி தான் தெரியும். அதுக்கப்புறமே அதை ஒரு முரத்தில் போட்டு அதை தட்டி கொஞ்சம் 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 அதில் ஒட்டிகிட்ருக்கோம். அந்த இதில் அதையெல்லாம் பார்த்திங்கன்னா க்ளீன் ஆகிடலாம், க்ளீன் பண்ணிடலாம். இதுதான் க்ளீன் பண்ணுறது. ஒவ்வொன்றா ஒவ்வொரு இலையாக உட்காந்துக்கிட்டு அது மாதிரி பண்ண வேண்டியதே இல்லை. அதுதான் காமிச்சிட்ருக்குறேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அப்படியே பாருங்கள் எவ்வளோ கொட்டிடுச்சு பாருங்கள். அப்படியே எல்லா இலையும் கொட்டிடுச்சு. அவ்வளோதான். அப்படியே அந்த இதில் அப்படி கொஞ்சோண்டு இருக்கும். அதை அப்படி கையில் போட்டு அதை தட்டிட்டு இது பண்ணோம்னா அது ஆஞ்சிடும். இந்த முருங்கைக்கீரை ஆயிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு யாருமே முருங்கைக்கீரை வாங்க மாட்டாங்க இந்த காலத்து பசங்க. அந்த காலத்துலாம் உட்காந்து பொறுமையாக ஆய்வோம். இப்போ அதுக்காக இந்த நியூ மெத்தட். இது எப்படின்னா, ஒரு தடவை ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாத இடத்துல இருந்ததுனால அப்படியே ஒரு பையில் போட்டு வச்ச உடனே அடுத்த நாள் எடுத்து பார்த்தா எல்லாமே உதிர்ந்துருந்துச்சு. அதனால இந்த டெக்னிக் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமே அந்த மரத்தில் போட்டு கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும், நரம்பெல்லாம் இருக்கும், அதெல்லாம் உதிரி தான் இருக்கும், அங்கங்கே இருக்கும். அது எல்லாத்தையும் அப்படி பாருங்கள், அப்படி போட்டு போட்டு எடுத்து அந்த இதெல்லாம் எடுத்துடலாம், க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள் அப்படியே க்ளீன் பண்ணிடலாம். இந்த முருங்கைக்கீரையில் இன்றைக்கி ஒரு கடையல் பண்ணேன், அப்புறம் ஒரு பொரியல் பண்ணினேன், அதுக்கப்புறமே ஒரு துவையல் பண்ணேன். 3மே பண்ணேன். ஏன்னா ஒரு கட்டு நிறையா வந்துச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் கடையலுக்கு பருப்பு வேக வச்சுட்டு அந்த பருப்பில் பாதி பொரியலுக்கு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த பருப்பையே போட்டு வெங்காயம், எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டு வரமிளகா போட்டு வெங்காயம் போட்டு வணக்கிட்டு முருங்கைக்கீரை 2-3 கைப்பிடி போட்டு அதை கொஞ்சம் அப்படியே வெந்தோடனே அதில் பருப்பு போட்டு தேங்காய் போட்டு பொரியல் பண்ணிட்டேன். பொரியல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடாயில் போட்டு பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடையல் பண்ணேன். கடையல் எப்படின்னா, குக்கரில் அந்த பருப்பு போட்டுட்டு கொஞ்சம் கீரை 2 கட்டு போட்டு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, இல்லைன்னா வரமிளகா போட்டுக்கலாம், புளி கொஞ்சம் போட்டு அதை நல்லா 2 விசில் விட்டு எடுத்துட்டு, அந்த பருப்பு வெந்திருக்கு இல்லைங்களா, அதனால் அப்படியே கூட வச்சிடலாம். வச்சுட்டு செஞ்சேன். அப்புறம் துவையல் தான் சூப்பராக இருந்துச்சு. துவையலுக்கு ஒரு கடாயில் உளுத்தம்பருப்பு நிறையா போட்டு ஒரு 2 கைப்பிடி போட்டு வணக்கிட்டு அதில் வரமிளகா, சீரகம், தேங்காய், அப்புறம் முருங்கைக்கீரை 2 கட்டு 2 கைப்பிடி போட்டு உப்பு போட்டு புளி கொஞ்சம் போட்டு அரைச்சிட்டேன். சும்மா சாப்பாட்டில் போட்டு அப்படி பிசைஞ்சு சாப்பிட்டா, நெய் போட்டு துவையல் தான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. துவையல் நான் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்காயும் முருங்கைப்பூவும் முருங்கைக்காய் இலையும் வரமிளகா, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டதுனால ரொம்ப நல்லா இருந்துச்சு.